இது நேற்று ஈவினிங் எடுத்த விளாக் தான். செவ்வாய்க்கிழமைன்றதுனால கொஞ்சம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பக்தியாக ஆரம்பிச்சாச்சு. கேலண்டரை வாங்கி வச்சதோட சரி, அந்த மந்த்தெல்லாம் மாற்றவே கிடையாது. ஆனால் இந்த கேலண்டர் திருப்பதியில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் என்ன ஸ்பெஷல்னா, ஒவ்வொரு மந்த்துக்குமே ஒவ்வொரு சாமி ஃபோட்டோஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்லேயே மந்த் முடியறதுக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணி விட்டுறது. போன வாரம் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ஸ்னேக் பிளான்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, இதை கட் பண்ணி மண்ணில் கொஞ்சமாக தண்ணியில் வச்சோம் அப்படின்னா ரூட் வந்துடும். அதை கட் பண்ணி வச்சதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பக்கமே போல. சரி, ஏதாவது லைட்டாக ரூட் வந்திருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்து பார்த்தேன். தண்ணியில் வச்சிருந்த செடி கூட ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் மண்ணில் வச்சிருந்த செடியே காணும். ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். வெறும் இந்த காஞ்சு போன இது மட்டும் தான் கிடைச்சிது. இந்த வீடியோவை என் சிஸ்டர் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிளான்ட் அவங்களோடது தான். இந்த ரிசர்ச் நமக்கு 50% ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னும் தண்ணியில் வச்சிருந்தது ரூட் வருதா இல்லை அதுவும் அப்படியே காணாமல் போதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேலை இருந்தது. அதை முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு என்ன செய்யலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நேரமாக யோசிச்சு மதியம் வச்சிருந்தேன் தேங்காய் பால் சாதம். எங்கே கெட்டு போயிருக்குமோன்னு பயத்தோட தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அதை அப்படியே ஒரு பக்கம் சூடு பண்ணிட்டு மதியம் செஞ்சுருந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் சூப்பராக இருந்தது. அது கூடவே வச்சு நம்ம டின்னர் சாப்பிட்லன்னு தான் யோசித்தோம். பட் அது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு புரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சு. குருமாவை பார்க்கும்போது சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி ஒரு டெம்டேஷனில் இருந்தது. ஆனால் சாப்பிடும்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு நல்லாவே இல்லை. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு டைமை பார்த்தா 1 மணி ஆகிடுச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.